கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46வது அதிகாரம் 4வது வசனம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆம், நம்ம ஏந்தி சுமந்து தப்புவிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 37:25 சொல்லியிருக்கிறபடி, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் நான் காணவில்லை என்று தாவீது ராஜா கூறுவது போல, இந்த நாட்களில் நம்மை இந்நாள் வரைக்கும் தாங்கி நடத்திய நம்முடைய ஆண்டவரை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிப்போம். நீதியின் வலது கரத்தினால் தாங்குகிற ஆண்டவர் கூடவே இருந்து நம்மை பலப்படுத்தி சகாயம் செய்து நடத்துவார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போமா. ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். தேவ கரம் எங்களை வழி நடத்தட்டும். எல்லா தீமைக்கும் விக்கினங்களுக்கும் நாசமோசங்களுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பீராக. உடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து எங்கள் ஆண்டவரே கண்ணீரையெல்லாம் துடைத்து எங்களுக்கு சந்தோஷத்தை தருகிற தேவனாக இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே.